இ- விதி இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சண்டே சமையல் தாங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சமையல் தாங்க. சூடாக சாதம் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் இன்னைக்கு கறி குழம்புங்க. இன்னைக்கு ஈரல், நெஞ்செலும்பு, கறி, ஆட்டுக்கறி எல்லா இதுவும் போட்டுக்கிறாங்க. அந்த ஈரல், அந்த நெஞ்செலும்பு, கறி அப்படின்ட்டு இந்த அதை போட்டு நல்லா குழம்புங்க சூப்பராக இருக்குதுங்க. அந்த மாதிரி வச்சோமா எல்லா பீஸும் போட்டு அந்த காலத்தில் கூறு கறின்னு விற்பாங்க, வாங்கி விற்பாங்க பாருங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. காட்டுக்கடையில் கடையில் போனால் நம்ம தொடக்கறி, நெஞ்சு கறி அப்படி தனித்தனியாக வாங்குகிறோம். இன்றைக்கி ஒரு கேட்டோடனே ஈரல் எல்லாமே வாங்கிட்டு வந்தோமா, அப்படியே கலந்தே வச்சுட்டேங்க சூப்பராக. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழம்பு. அப்புறம் நுரையீரலுங்க. இந்த நுரையீரல் குட்டி ஆடாங்க. இந்த நுரையீரல் கொஞ்சமாக இருக்குது. இதுவே 2 ஆட்டு தாங்க. ஒரு ஆட்டுக்கே இவ்வளோ வருங்க. அப்போனா அவ்வளோ குட்டி ஆட்டு இதுதாங்க. நுரையீரல் ரொம்ப நல்லதுங்க. நுரையீரல் தாங்க கொழுப்பே இல்லாததுன்னு சொல்கிறாங்க சில பேருங்க. அது எனக்கு எப்படின்னு தெரிலங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நுரையீரல் மட்டும்தான் ஆட்டில் இருக்குது, கொழுப்பு இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை அப்படியே வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறேங்க. அப்படியே கறி வெடிக்குதுங்க. அந்த அளவுக்கு சுக்காவாக வறுத்துருக்கேங்க நான் இந்த ஆட்டு நுரையீரலை. நுரையீரல் சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈரல் மாதிரியும் இருக்காது, கறி மாதிரியும் இருக்காது. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. அதனால் நுரையீரல் வாங்கிட்டு தாங்க அதை வறுத்துருக்கேன். ஆட்டுக்கறி குழம்பு வச்சுருக்கேன். சாதம், ரசம். இன்றைக்கி சண்டே இப்படி தாங்க எங்கள் வீட்டுக்கு போகுது. அந்த நுரையீரல் அப்போ தான் சொன்னாங்க, இப்போ அது நுரையீரல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆட்டோடைய பார்ட்ஸே எல்லாம் ஒன்று நல்லது சொல்லுவாங்க. அது இன்னும் நுரையீரல் தான் அந்த ஆட்டு இதுலேயே கொழுப்பு இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறாங்க ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் நுரையீரல் வாங்கியிருக்கோம். அது எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் கறி வாங்கியிருக்கோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டேனாவே முக்கால்வாசி நான்வெஜ் இல்லாமல் போகவே மாட்டேங்குது, விடிய மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் சொல்லுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.